இப்போ என்னுடைய ஜிங்க் வந்து ரொம்ப பாத்திரம் நிறையா இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு ஓரமாக. இப்போ நான் வந்து ஒரு 10 பாத்திரமா இல்லை 5 பாத்திரமாக தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜிங்கில் இருக்க பாத்திரம் மட்டும்தான் வாஷ் பண்ணுறேன். ஜிங்கில் இருக்க பாத்திரம் மட்டும். ஜிங்கில் நிறையா பாத்திரம் இருந்ததுன்னா நான் ஒரு சில நாள் வெளியில் போட்டு கழுவிடுவேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்கும்போது ஜிங்க்கு சின்னதாக இருக்கும்போது எப்படி கழுவணுன்றதுக்கு தான் நான் டிப்ஸு தர்றது. இப்போ நம்ம முதல்ல ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ இவ்வளோ பாத்திரம் ஜிங்கில் இருக்குது, பாத்திரம் நிறைய இருக்குது, ஜிங்க்கு சின்னதாக இருக்குது. அதனால நம்ம எப்படி கழுவுறது அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 10 பாத்திரம் எடுத்துக்கிறேன். 10 பாத்திரத்தை கழுவும்போது அங்கே பாத்திரங்கள் குறையும். சோப்பு கூட கொஞ்சமாக தொட்டாலே போதும். தண்ணி நமக்கு கம்மியாக செலவாகும். எண்ணெய் பாத்திரம்னும் போது கொஞ்சம் நிறைய சோப்பு போட்டுக்கலாம், லிக்விடோ சோப்போ. பாத்திரம் வந்து இது எண்ணெய் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு லிக்விட் மட்டும் சோப்பு வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவிட்டு இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஜிங்க் வந்து கொஞ்சம் பாத்திரம் குறையுது. இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் இப்போ நம்ம வந்து காஞ்ச பாத்திரத்துக்கெலாம் கூட இப்படி தண்ணி விட்டு வைக்கும்போது அந்த காஞ்ச பாத்திரமும் கொஞ்சம் நல்லா ஊறிடும். இப்போ கொஞ்சம் 10 பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன்னா அடுத்தது ஒரு 5 பாத்திரம் தட்டுங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுக்கும்போது ஜிங்க்கு ஃப்ரீயாக நமக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு இடம் கிடைக்கும். அது மாதிரி தண்ணியை வந்து கம்மியாக செலவு பண்ணணும். கம்மியாக செலவு பண்ணும்போது கம்மியாக திறந்து வச்சு கழுவணும் குழாவை. அப்படிங்கும்போது நமக்கு வந்து தண்ணி கம்மியாக செலவாகும். அடுத்தது வந்து நம்ம மேலே தண்ணி தெளிக்காது. நம்ம மேலே தண்ணி தெளிச்சுன்னா ஈரமாகிடும், ட்ரெஸ் எல்லாம் நினைக்கும். அதனால இது வந்து நான் கம்மியாக இது நல்லா இப்படி கழுவிட்டு பாத்திரத்தை சோப் போட்டு தேய்ச்ச உடனே நம்ம தண்ணி போட்டு கழுவிட்டோன்னா இதில் வெள்ளை வெள்ளையாக இருக்காது. ரொம்ப நேரம் கழிச்சு வெள்ளை வெள்ளையாக சோப்பு பிடிக்கும். இப்போ நான் உடனே கழுவும்போது சோப்பு வந்து அதில் நிற்காது. தண்ணியும் கம்மியாக நம்ம முன்னாடி திறந்து விட்டுருவோம், மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கையோட கறி வச்ச பாத்திரத்தையும் அந்த நேரத்தில் அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வைக்கும்போது வேலைகள் சுலபமாக முடிஞ்சு நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போகலாம். இப்போ வந்து கழுவிட்டேன்னா அடுத்த ஸ்டெப் அடுத்து போது நேரம் ஃப்ரீயாகுது. அப்போ கையோட பாதி ஜிங்க்கு அவுட்டரெல்லாம் கழுவி விட்டு விடலாம். இப்போ அடுத்து கொஞ்சம் பாத்திரம் இருக்கு பாருங்க, சோப்பு போட்டு நம்ம ஈஸி மெத்தடில் வேகமாக பாத்திரத்தை கழுவிடலாம்.
இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டிலலாம் சாப்பாடு சூடாக போடும்போது இந்த பிளாஸ்டிக் உருகி வந்துடும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் தட்டிலலாம் சாப்பிடக்கூடாதான், ஏன்னா சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது பிளாஸ்டிக் உருகிடுமா, அது சாப்பாடோட கலந்துருமா. அதனால் அது ஒரு அழகுக்கு வச்சுக்கலாம், அழகுக்கோ ஒரு ஆறுன சாப்பாடு அந்த மாதிரி ஆறுனதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம், சூடு சாப்பாடு அப்படி சொன்னாங்க. அது அழகுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரிலேஷன் யாருன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுன பிறகு சாப்பாடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு அர்ஜென்ட் வச்சுக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நான் இவ்வளோ பாத்திரம் கழுவிட்டு ஜிங்க்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. இது வந்து பால் பாத்திரம் இல்லை எப்படி இருந்தது, இது வந்து நான் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்க. ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிடுங்க, அது ஈஸியாக வந்துடும் ஸ்க்ரப்பர் போடும்போது பால் பாத்திரம். ஏன்னா இது வந்து காஞ்சி போயிடுச்சு, பால் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அப்படியே விட்டுறக்கூடாது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஏன்னா நம்ம அடிக்கடி காய்க்க பால் ஏடு பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும் போது அது நிறைய ஏடு இருக்கும், பாத்திரத்துலேயே ஒட்டிக்கிட்டு கிடக்கும், தீஞ்சும் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம சாதாரணமாக தான் ஒன்றும் இல்லை, அது பால் அடிக்கடி காய்ச்சி யூஸ் பண்ணும்போது பால் ஏடு அப்படின்னு ஊற வச்சு அதை பாருங்க க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நான் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஒட்டிட்டு இந்த மாதிரி டீ பாத்திரம் காஃபி பாத்திரம் எதுனாலும் அந்த மாதிரி தீஞ்சு போன கடாயில் எதுனா பொருள் தீஞ்சு போயிடுச்சுன்னா அதையும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு தேய்ச்சாலுமே க்ளீன் ஆகிடும். இப்போ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டேன். எவ்வளோ பாத்திரம் வந்தது ஃபஸ்ட்டில், இப்போ பாருங்கள் அவ்வளோ பாத்திரமும் க்ளீனாக நம்ம மேலே துணி படாமல் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் பாத்திரத்து கழுவியாச்சு. கேஸ் ஸ்டவ்லாம் கூட கழுவிடுவேன். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே ஸ்டாண்டு இதெல்லாம் கூட நான் கழுவிடுவேன். ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து வீடு வந்து வாஷ் பண்ணக்கூடாது, மாப் போடக்கூடாது, சாமி பாத்திரம் கழுவக்கூடாது, வியாழக்கிழமையே பண்ணி வச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீட்டில் வியாழக்கிழமை நான்வெஜ் செஞ்சுவாங்க, அது செய்யக்கூடிய பட்சத்தில் அன்றைக்கே கழுவி வைக்க முடியாது, அதனால் வெள்ளிக்கிழமை தான் கழுவ வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையும் கழுவுறாங்க, எப்போ முடியுதோ அப்போ கழுவிக்க வேண்டியதான்ட்டு கழுவுறாங்க. இப்போ நான் பாருங்க இந்த ஜிங்கையும் எல்லா இடமும் க்ளீன் பண்ணிடுறாங்க. நம்ம ஜிங்க்கும் க்ளீன் ஆகிடுச்சு. இனிமேல் பாத்திரம் பாருங்கள் கொஞ்சம் தான் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கழுவும்போது ஜிங்கில் வச்சு எவ்வளோ பாத்திரம்னாலும் கழுவிடலாம். கழுவிட்டேன்னா இந்த பானை, இது சாப்பாடு செய்த பானை, சோத்து பானை. இப்போ எவ்வளோ பெரிய பாத்திரம் இருந்தாலும் எவ்வளோண்டு ஜிங்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கழுவும்போது நமக்கு ஆகும். ஐயோ இவ்வளோ பாத்திரம் இருக்கா, எப்படி கழுவுறது தேவையில்லை.
அழகாக பெரிய பெரிய கடாயி, பெரிய பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா கழுவி. நமக்கு பாத்திரம் சேராமல் ஜிங்கில் சேராமல் இருக்கணும்னா நம்ம ஒன்று ஒன்று சேர உடனே தேய்ச்சி வச்சிடணும். அப்படி வைக்கும்போது வேணால் பாத்திரம் ஜிங்கில் ரொம்ப சேராது. நம்ம எப்போவும் எல்லாம் போட்டுருக்கோன்னா ஜிங்கில் பாத்திரமா சேரும். இப்போ எவ்வளோ பெரிய பாத்திரம்னாலும் நம்ம கழுவி. தண்ணி நிறைஞ்சிடும் பாத்திரம் கழுவும்போது அடைச்சி அதையும் அப்படியே சரி பண்ணிட்டாதான். நம்ம ஜிங்கில் தண்ணி போடணும்னா ஒரு கேபிள் ஒயர் மாதிரி வச்சுக்கணும். கேபிள் ஒயர்னால் அந்த 2 வீலருக்கு கேபிள் வரும் பார்த்தீங்களா, அந்த 2 வீலருக்குரிய கேபிள் நல்லா ஸ்ட்ராங் கேபிள் ஒயரை வச்சுட்டு நம்ம இந்த ஜிங்கில் நம்ம குத்தி விடும்போது அந்த அடைப்பெல்லாம் நீங்கிடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நல்லா சுடு தண்ணிலாம் ஜிங்கில் ஊற்றி விடும்போது பூச்சிகள்லாம் எதிர்க்குன்னா கூட வராது. அந்த மாதிரி இந்த முட்டை வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி அதெல்லாம் ஜிங்கில் ஊற்றி விடும்போது, சுடு தண்ணியாக ஊற்றி விடும்போது நமக்கு வந்து ஜிங்க்கு க்ளீன் ஆகிடும். பூச்சிகள்லாம் வந்து அப்படியே போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஜிங்க் அப்புறம் அப்போ பாத்திரத்தை கழுவும்போது நம்ம அந்த பாத்திரத்தில் மீந்த சாப்பாடு, இந்த கருவேப்பிலை, இந்த மாதிரி நார் இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமான பாத்திரத்தை ஜிங்கில் போடணும். ஃபுல்லாக அப்படியே போட்டக்கூடாது. அது போடும்போது அடைப்பு வரும். சின்ன சின்ன சாதம் போயிட்டு தான் ஜிங்க்கு அடைச்சிக்கும், ஜிங்க்கு பைப்பெல்லாம். அதனால் நம்ம வந்து அந்த இதெல்லாத்தையும் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பாத்திரத்தை தான் நம்ம ஜிங்கில் போடணும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம நாய்க்கு போடணுமா, கோழிக்கு போடணுமா, பூனைக்கு போடணுமா, இல்லை டஸ்ட்பினில் போடணுமா, அதெல்லாம் போட்டு வெறும் பாத்திரத்தை தான் ஜிங்கில் போடணும். ஒரு சிலர் அப்படியே சாப்பிட்டு அப்படியே தட்டெல்லாம் போட்டுருவாங்க ஜிங்கில். அந்த மாதிரி போடும்போது தான் ஜிங்க்கு அடைப்பு வரும். மோஸ்ட்லி தேங்காய் நார்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் நார் யூஸ் பண்ணோன்னா வெளியில் வச்சு பாத்திரம் கழுவும்போது தேங்காய் நார் யூஸ் பண்ணலாம். தேங்காய் நார் யூஸ் பண்ணால் அந்த கண்டிப்பாக அடைப்பு வரும். அந்த மாதிரி அடைப்பு வரும்போது அடிக்கடி ஜிங்க் அடைச்சிக்கிங்கன்னா நமக்கே டென்ஷன். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஜிங்க் அடைச்சிடும். அந்த மாதிரி பாத்ரூம்லேயும் நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தலையெல்லாம் வாரி அந்த சிக்கல்லாம் எடுத்துட்டு தான் தலைக்கு குளிக்கணும். நம்ம அப்படியே போனோம்னா நம்ம தலையில் இருக்க முடிகள் போயிட்டு அப்படியே பாத்ரூம் பைப்பில் அடைச்சிப்போம். நம்ம வீட்டில் அப்போ தான் சுத்தமாக இருக்கும். வேலைகள் குறையும். நம்ம இந்த மாதிரி செய்யணும். கழுவுன பாத்திரத்தை கவுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கவுத்து வைக்கலைன்னா பூச்செல்லாம் அப்படியே வந்து உள்ள அதுதான். இப்போ நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன், ஜிங்கையும் க்ளீன் பண்ணிட்டேன்.
மீஷோவில் வாங்கினது ஒரு ஸ்டாண்டு. இப்போ நான் வந்து அது சோப் வச்சு வச்சுக்கிட்டேன். இதையே கழுவிட்டா தான் நல்லா பறிச்சுங்க. ஸ்லோவாக கம்மியாக திறந்தாலும் துணியெல்லாம் நிறைய தான் கேட்கு. நானும் கம்மியாக திறந்து பார்க்குறேன். எப்படினாலும் துணியெல்லாம் அவ்வளோதான். ஜிங்கு க்ளீன் ஆகிடுச்சு, பாத்திரமும் கழுவியாச்சு. ஓவர்.